இது வந்து நம்ம மாரி செல்வராஜ் அண்ணன் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற புக்கு. பெண்கள்னா அந்த குங்குமம், மஞ்சள், தாலி இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயமா பார்ப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அழகா கொடுத்தாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவ்வளோ வற்புறுத்தி கஷ்டப்பட்டு புடுங்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். இதில் வந்து ஒரு யுத்தத்தையே ஏற்படுத்திட்டு போனாங்க. கொஞ்ச நாள் கூட ஆகலை, இதுக்கு அதுக்குள்ளேயுமே வந்து பூ மேலே ஆசை வருது, பொட்டு மேலே ஆசை. வாய் வரை வடிந்த கண்ணீரோடு என் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தாள். வணக்கம். இப்போ வந்து எதுக்காக இந்த வீடியோ, எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மாரி செல்வராஜ் அண்ணன் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கு வந்து நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதோட ரிவ்யூ வீடியோ மாதிரி ஏதாவது இதில் இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து ஒரு வாரம் வந்து ஒரு வாரங்கள் வந்து விகடனில் வந்து வெளிவந்த 31 வாரத்தோட செட்டு தான் இது. இதில் வந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜன் வந்து சின்ன வயசில் சந்தித்த ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி நண்பர்களோடு சேர்ந்து குறுக்கு தெரு அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்காங்க. அந்த ஆறில் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு குளிக்க போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அம்மா வந்து ஒரு படிக்கட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு கலர் புடவைலாம் கட்டி முகம் ஃபுல்லாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வந்து தலை நிறைய வச்சு கை நிறைய வளையல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு அம்மன் மாதிரி வந்து அந்த அம்மாவை வந்து வடிவமைச்சு 4 வெள்ளை சாரி கட்டின ஒரு 4 பெண்கள் ஒரு சின்ன ஒரு அழுகையோட அந்த அழுக்குறலோட வந்து அந்த அம்மா கிட்ட வந்து அந்த வளையலெல்லாம் உடைச்சி அவங்க குங்குமத்தெல்லாம் கலைச்சி அவங்க மஞ்சளெல்லாம் அழிச்சு அவங்க போட்டிருந்த தாலி எல்லாத்தையுமே வந்து அறுத்து எடுக்கிற ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காரு. அந்த மாதிரி அந்த சம்பவத்தை பார்த்து நினைவுபடுத்தின ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல போகிறேன். அந்த சம்பவம் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இந்த ஜென்ரேஷனில் எப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி, ஒரு பெண்கள்னா அந்த குங்குமம், மஞ்சள், தாலி இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயமா பார்ப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எவ்வளோ அழகா ஒரு கணவரை வந்து நம்ம காதல் திருமணமா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வீட்டில் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, நம்ம வந்து எவ்வளோ அழகா வந்து அந்த குங்குமம், அந்த மஞ்சள், அந்த தாலி அதெல்லாம் அழகா ஏற்றுட்டு நம்ம வந்து வாழ போகிறோம், இவங்க கூட சந்தோஷமா இந்த வாழ்க்கை வந்து நிறைவடைய போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்து அந்த அந்த கணவர் ஏதோ ஒரு விபத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இதுலையோ வந்து அவர் இறந்துட்டா எவ்வளோ அழகா கொடுத்தாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவ்வளோ வற்புறுத்தி கஷ்டப்பட்டு புடுங்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவர் சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் வந்து அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அப்பதான் வந்து சுப்பக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவர் நினைவுபடுத்தி பார்க்குறாரு. சுப்பக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சின்ன வயசுல இருக்கும்போது அவர் சாட்சியா வச்சு ஊர்ல வந்து ஒரு யுத்தத்தையே ஏற்படுத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைவுக்கு வந்து நினைவுபடுத்துறாரு. என்ன அப்படி யுத்தம் அவங்க வந்து பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணா வந்து என்ன யுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்போ வந்து மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவங்க வந்து ஒரு வயசு பொண்ணா இருந்திருக்காங்க. வயசு பொண்ணா இருக்கும்போதுமே நல்ல தாவாணியெல்லாம் தூக்கி சொருவிட்டு பாண்டி விளையாடுறது, கபடி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு துருன்னு ஜாலியா இருப்பாங்களாம். எப்படி சொல்றதுன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப தேவையில்லாம பேசுறதோ திட்டுறதோ, எப்படியா இருந்தாலும் ஒரு பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருந்தா மட்டும்தான் இங்க வந்து நல்லவங்களாகவும் சரியானவங்களாகவும் பாவிக்கப்படுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே துருன்னு இருந்த ஒரு அக்கா வந்து ரொம்ப வந்து தப்பா பேசுறது. ஆனா பசங்க மத்தியில அந்த அக்கா எப்பயுமே ஒரு சூப்பர் ஸ்டாரு, எங்களுக்கு வந்து சுப்பக்கானா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி நிலைமையில மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து ஒரு 4வது படிக்கும்போது சுப்பக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அனுப்பிச்சு வச்ச சுப்பக்கா வந்து 7வது படிக்கும்போது திரும்ப வராங்க வெள்ளை புடவையோட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கணவர் வந்து இறந்துடுறாரு. 2 வருஷத்துலேயே வந்து அவங்கள வந்து வெள்ளை புடவை வந்து கட்டி அவங்களுக்கு சரியான வயசு கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணும்போது. அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வாழ்க்கையை முடிச்சு
அவங்க வந்து அவ்வளோ அழகா வந்து போல்டா ஆடி பாடி விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணி அடைச்சி அது திரும்பவுமே அது என்ன அதுக்கான ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல உன் வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், இனிமேல் நீ இந்த வெள்ளைப்புடவையோட தான் உட்காரணும் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்பவே கொடுமையானது. அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா வெளியில வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறப்போ மாரி செல்வராஜ் அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா அதை பாக்குறது, இப்படி விளையாடுங்க அப்படி விளையாடுங்கன்னு சொல்லி சஜஷன் சொல்றது, இல்லைன்னா நல்லா விளையாடின பசங்களை கூப்பிட்டு பாராட்டுறது, சாக்லேட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வெளியில இருந்து பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாள் போக போக வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு நல்லா டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, பாட்டெல்லாம் வந்து சுப்பாக்கா வந்து சூப்பரா பாடுவாங்க அப்படின்றது வந்து இருந்தது. நல்ல பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அப்படி போகும்போது ஒரு நாள் வந்து ஒரு இரும்பு பெட்டி எடுத்து அதில் திறந்து அவங்களோட பழைய புடவைகள், அதாவது கலர் புடவைகள், இப்போ வந்து அவங்க வெள்ளை புடவை தானே கட்டிட்டு இருக்காங்க, அந்த கலர் புடவைலாம் எடுத்து யாருக்கும் தெரியாமல் கட்டிக்கிறது, பசங்களில் வந்து யாராவது பூ வச்சுருந்தாங்கன்னா அந்த பூ எடுத்து வாங்கி வச்சுக்கிறது, பொட்டெல்லாம் வந்து வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணும்போதும் வெளியில் போகிற பசங்கக்கிட்ட இது வந்து வீட்டுக்குள்ளே அக்கா பண்ணதை நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வீட்டில் விட்டு வெளியில் அனுப்புவாங்களாம். எப்படியோ வந்து பசங்க இல்லை தெரியாது, சின்ன பசங்க என்ன ஏதோ ஒரு விஷயத்த வந்து யாருக்கிட்டையும் ஒளரி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒளரி வச்சு தெரிஞ்சா அந்த ஊர் மக்களும் சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, புருஷத்து கொஞ்ச நாள் கூட ஆகலை இதுக்கு அதுக்குள்ளேயுமே வந்து பூ மேலே ஆசை வருது, பொட்டு மேலே ஆசை வருது, புதுசாக புடவை கட்டிக்க ஆசை வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாக பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து திருப்பூர்லேருந்து ஒரு லெட்ரு வருது சுபக்காக்கு. அந்த லெட்ரு யார் எழுதியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட தோழி வந்து லெட்ரு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாறி இங்கே வா மாறி அப்படின்னு சொல்லிட்டு மாறி அண்ணாவை கூப்பிட்டு வாசித்து எனக்கு காட்டு இது என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து வாசித்து காட்டுறாரு. அப்போ வந்து வாசித்த முடித்தோடனே அக்கா வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஆவாங்கல்ல, அந்த முக பாவனை வச்சு ஒரு கண்டுபிடிக்கிறாரு, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த லெட்ரு படித்து முடிச்சோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னை நாளைக்கு வந்து நீ ஸ்கூல் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்கக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம அண்ணனும் சொல்கிறாரு. சொல்லி அதே மாதிரி மறுநாள் வராரு. அண்ணனோட பேக்கை வாங்கிட்டு பேக்ல இந்த புக்கெல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு அவங்களோட சாரி அவங்களுக்கான தேவையான துணிகள் எல்லாத்தையும் வந்து உள்ள வச்சு மூடியிருக்காங்க. அப்பா மாரி செல்வராஜன், எதுக்குக்கா இந்த மாதிரிலாம் வந்து புக்கெல்லாம் வெளில வைக்கிறீங்க, எப்படியா இருந்தாலும் நீ இன்னைக்கு ஸ்கூல் போக போகிறது இல்லைல்லடா, அதனால தான் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பஸ் ஏறி இருந்த காசு வந்து அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு, நீ வந்து இந்த காசுல எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு போயிடு, யார் எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு, ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டா கூட எனக்கு தெரியாது, அக்கா வந்து பஸ் ஏறி போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லு மாறி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அண்ணன் வராரு. அண்ணனுக்கு வந்து ஊரே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இவன் தான் கூட்டிட்டு போய் எங்கேயும் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடி உத கண்ணா பின்னான்னு பேச்சு தப்பு தப்பான வார்த்தை எல்லாமே திட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்படி பண்ணும்போதும் அண்ணன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியாக வராரு. எல்லாரும் அடிக்கிறத பார்த்துட்டு மாரி செல்வராஜனோட அம்மாவுமே வந்து எல்லாருமே அடிக்கிறாங்களே நம்ம அடிக்கலாம் தப்பாயிடும், இல்லைன்னா நம்ம பசங்க மற்றவங்க வந்து நிறைய அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அடிக்கிற மாதிரி இது பண்றாங்க, அடிக்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்க எங்க அவங்களோட அம்மா சுப்பக்காவோட அம்மா வந்து காலெல்லாம் விழுந்து கேட்குறாங்க, எங்க போனா அக்கா வந்து பஸ் ஏறி போச்சு அப்படின்றது மட்டும்தான் சொல்றாரு அண்ணன். எங்க போனா, எதுக்காக போனா, அக்கா வந்து டாக்டரை பார்க்க போச்சு, அந்த பஸ் எங்க போகுமோ அங்க போச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச அந்த வயசுல அவருக்கு புரிஞ்ச அவர் பார்த்த விஷயத்த மட்டும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அதை கேட்கறதுக்கோ அதை வந்து ஏத்துக்கிறதுக்கோ யாருக்குமே அங்க வந்து ஒரு மனப்பக்குவமும் எதுவுமே கிடையாது. அந்த சுப்பக்கா வந்து தப்பா பேசுறதும், அவங்க வந்து வேற ஒருத்தரை தேடி போயிட்டாங்க அப்படின்றதும், வேற ஒரு ஒரு விருப்பத்துக்கு போயிட்டாங்க, அவன் புருஷன் இருந்திருந்தாலும் அப்படிதான் போயிருப்பா போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் வலிக்கிற அளவுக்கு வந்து கண்டபடி தப்பா பேசுறதும் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பேசி பேசி கொஞ்ச நாள்ல வந்து அந்த எப்படி இருந்திருக்காருன்னா, ஏரியால யாராவது எந்த அக்காவது சும்மா கடைக்கு கடுகு வாங்க கூப்பிட்டா கூட அக்காக்கும் அடியா, அண்ணா மாரி செல்வராஜ் அண்ணாக்கும் அடியா. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எந்த பையனை கூட்டிட்டு ஓட போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அக்காங்கெல்லாம் தப்பா பேசி, இவரு வந்து தூது இவரு தான் வந்து அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்ற மாதிரி இவரையும் தப்பா பேசி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். போன அக்கா வந்து மாரி செல்வராஜனை கிட்டத்தட்ட 9வது படிக்கும்போது 2 வருஷத்துல வந்து திரும்ப வராங்க.
திரும்ப வரும்போது அப்பதான் புதுசா வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி அழகா பளபளன்னு வராங்க. வரும்போது அவங்களோட ஒரு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 10 பெண் தோழிகளையும் கூட்டிட்டு வராங்க. ஏன் எங்க போயிருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து திருப்பூர்ல ஒரு புடவை கடையிலயோ ஒரு துணி கடையில வந்து வேலை செய்யறதாவும், அங்க வந்து 2 வருஷமா வேலை செஞ்சுட்டு தான் நான் இருந்தேன். அங்க இருந்து வந்திருக்கவங்க தான் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நீங்க வந்து நம்ப மாட்டீங்கன்ட்டு தான் நான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வராங்க. அவங்க ஊர் மக்கள் கேட்கறது, வீட்டுல இருக்கிறவங்க கேட்கறதுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல எல்லாருமே தயாரா இருக்காங்க. கூட்டமே வந்து கூடி அப்படியே நிக்கிறாங்க. அதுல வந்து மாரி செல்வராஜ் அண்ணன் நிக்கிறாரு. அதுல வந்து சுபக்கா வந்து அண்ணன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு, இங்க வா மாரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பின்ன மேல உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. அடிச்சாங்களா மாரி அப்படின்னு. ஆமாக்கா செம்மையா அடிச்சாங்க. நீ சொன்னியா, நீ சொல்லலையா நான் எங்க போனேன்னு? எனக்கு தெரியலையேக்கா நீ எங்க போனீங்கன்ட்டு. நீ தானே மாதிரி லெட்டரை படிச்ச, லெட்டர்ல வந்து திருப்பூர்னு இருந்தது உனக்கு தெரியலையா? இல்ல எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றாரு அண்ணன். அப்ப ஞாபகம் வந்திருந்தா நீ சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா சொல்லியிருப்பேன், ஏன்னா அடி அந்த மாதிரி அடி வெளுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து முடிக்கும் போது ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. அதை வந்து நான் வாசிச்சு காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். நாங்கள் இருவரும் பேசுவதை ஏதோ ஒரு நாடகத்தை போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும். சுப்பக்கா அவள் வாய்வரை வடிந்த கண்ணீரோடு என் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தாள். எல்லோருக்கும் கேட்டுவிட்ட அந்த முத்தத்தின் இச் என்ற சத்தம்தான் சுப்பக்காவின் விடுதலை பறை என்பது இப்போது எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த ஒரு அவங்க கொடுத்த ஒரு முத்தத்துல தான் தெரியுது அவங்களோட ஃப்ரீடம்க்கு வந்து நான் வந்து ஒரு இதுவா இருந்திருக்கேன், அவங்களோட விடுதலை ஆனதுக்கு வந்து நானும் ஒரு ஒரு பங்கா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா விவரிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் அவர் வந்து மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற தலைப்புல எப்பயுமே யாரு படிச்சாலும் சரி, அவராலையும் சரி, படிக்கிறவங்களாலையும் சரி மறக்கவே முடியாத ஒரு நிறைய அனுபவங்களையும் நிறைய நினைவுகளையும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா மறக்கவே நினைக்கிறேன் படிச்சா கண்டிப்பா மறக்க முடியாது அப்படிங்கறத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.